எதற்காக ஓடி வந்து பாதத்திலே வணங்கி இப்படி எல்லாம் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? காரணம் என்ன? இத பார்த்தாயா அண்ணா? அது அண்ணா நாங்களாம் யார் அண்ணா? ஏழு கண்ணிகள் அண்ணா. ஆடிப்பாடி சந்தோஷமாக செல்லுவாங்க. அப்பொழுது பலவரம் சென்று ஆடிப்பாடி கொண்டிருந்தோம் அண்ணா. உண்மைதான். ஒரு நேரத்தில் எங்களுக்கு என் முகத்தில் இருக்கும் தலைவருக்கு மேலான என்னோட இருக்க கோவில் எனக்கு அணிந்து விட்டது அண்ணா. ஏன் ஆலயமணி அறிந்து கீழே விழுந்து விட்டது அண்ணா? என் முகமாக பிறகு கருகி போய்விட்டது அண்ணா. இதற்கெல்லாம் காரணம் தங்க அக்காவாக வேங்கக்கூடிய செல்லியாகப்பட்டவள் தான். செல்லியாகப்பட்டவள் சாபத்தை கொடுத்தால் இது இப்பொழுது விமர்சனம் அடைந்து விட்டது. அதாவது செல்லியை பார்த்தால் என்ன நேர்ந்தது? எதற்காக ஓடி வந்து அபய குரல் கொடுத்து வந்து பாதத்தை வணங்கி கொண்டிருக்கின்ற காரணம் என்ன? ஒரு பாமர மனிதனிடத்தில் கேட்கக்கூடாத பணியை கேட்டுவிட்டு அவனிடத்தில் இல்லாத துன்பையெல்லாம் அடைந்து கடைசியாக அவன் என்னென்ன உரைத்தான் அவன் அத்தனை வேலையும் செய்து முடித்து கடைசியாக என்னையே சேர வேண்டும் என்று உரைத்து விட்டான். பாமர மனிதன் எப்படிப்பட்டவன்? ஒரு சராசரி மனிதனிடம் சென்று பலினை கேட்டு அவனும் பலினை கொடுத்து விட்ட ஆசையால் இப்போ துணை சேர வேண்டும் என்று ஓடி வந்து என்னிடம் உரைக்கின்றாயே, ஆபத்து என்று நேரும் பொழுது என் அண்ணன் ஞாபகம் வருகின்றது. ஆனால் வரத்தை கொடுக்கும் பொழுது அண்ணன் ஞாபகம் வரவில்லை. சரி, எப்படியா ஒன்று அவனுக்கு நீ அடக்கமாக இல்லை. ஆனால் அவன் கரத்தில் உள்ள மந்திர பிரம்புக்கு மட்டும்தான் நீ அடக்கம். உண்மைதானே? மந்திர பிரம்பை எடுத்து வந்து விட்டால் நீ அடக்கமாக இருப்பது விடுதலை பெற்று விடுவாய். அதனால் இப்பொழுது மந்திர பிரம்பை எடுக்க வேண்டும் என்றால் அந்த நைனாரை பார்க்க வேண்டும். அவன் மந்திர பிரம்பை எடுத்து வர வேண்டும். நான் எடுத்து வருகிறேன். அப்படி இருக்க என்னுடைய உடல் எல்லாம் அசுத்தமாக இருக்கிறது. நதிக்கரைக்கு சென்று நீராடி விட்டு செல்லியை சந்திக்க வேண்டும் அல்லவா? என்னுடைய கரத்தில் இருக்கக்கூடிய மந்திர பிராம்பை உலக்கரையின் மீது வைத்து செல்கிறேன். என்னடா இது? என்னுடைய கரத்தில் இருந்து மந்திர பிரம்பை காணவில்லை. மந்திர கோலை இருக்கிறா இல்லையான்னு செல்லுக்கு தெரியுமா? செல்ல வேண்டும், செல்லியோடு சேர வேண்டும். செல்லு நீ
இருக்கின்றார்களே அவர்களால் தான் முடியும், உன்னால் முடியாது, என்னால் முடியாது. அண்ணா அவரை பற்றி பேச வேண்டாம். ஏனென்றால் அக்கா என்ன நிலையானால் அவன் எங்கே இருக்கிறான் என்று சற்றும் சிந்தித்து பார்க்காமல் மடவடத்திலே ஆனந்தமாக ஆடி பாடி சென்றார்கள். நான் தான் அவர்களுக்கு கொடுத்தேன் சாபம். ஆடினால் அவர்கள் முகத்தில் விழிக்க மாட்டேன். சொல்லி இன்று முகத்திலே முழிக்கவில்லை என்றால் உனக்கு தான் ஆபத்து. ஏனென்றால் ஏன் நாள் முடிந்துவிட்டு இன்று தினமோ 8வது தினம். அதனால் உன்னால் சேர ஓடி வருவான் அரக்கனாகப்பட்டவன் அவருடன் சேர்ந்துதான் ஆக வேண்டும். ஏனென்றால் நீங்கள் யார்? கன்னிகளாக பிறந்தவர்கள். கன்னிகளாக பிறந்து இந்த உலகத்திலே மலர்வனம் சென்று ஆடி பாடி கொண்டு இருப்பதில் வழக்கமாக இருப்பவர்கள். நீங்க ஒரு தவறினை செய்துவிட்டாய். அந்த தவறினை மறிப்பதற்காக இப்படி எல்லாம் நாடகம் நடத்தி கொண்டிருக்கின்றாய். தங்கைகளே இந்த வார்த்தைகளை உன் அக்காவாகப்பட்டவள் இப்பொழுது மாட்டிக்கொண்டிருக்கின்றாள். அவளை காப்பாற்ற வேண்டும் என்றால் உங்களால் மட்டும்தான் முடியும். அரக்கனாகப்பட்டவர் 7 நாள் கழித்து 8வது நாள் சேர வேண்டும் என்று ஓடி வருவான். உன் அக்காவாகப்பட்ட செல்லியாகப்பட்டவள் கருவறையில் அமர்ந்து கொண்டிருப்பாள். கருவறையில் வாயிற்படியிலே நீங்கள் அனைவரும் மறைந்து கொண்டிருந்து அவன் வரும் நேரத்திலே மார்களை வாங்கி மேல் திசைக்கும் கீழ் திசைக்கு போட்டு விட்டால் அவனும் இறந்து விடுவான். உங்களுக்கு ஒரு சாவு உமர்ச்சனம் கிடைக்கும். அப்படியே சொல்லிட்டு ஆலயத்தின் கதவை பூட்டி வைத்திருக்கின்றாயே. நீ கொட்டையிலே
இருந்தாலும் ஒரு மனிதனாக இருந்தாலும் ஒரு தெய்வத்தையே கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருந்தான். ஆகையினால் எனக்கென்று ஒரு ஆலயம் அமைக்க வேண்டுமானால் இந்த ஊரின் நடுப்புறத்தில் அமைக்காமல் ஏரி கோடியில் ஒரு ஆலயத்தை அமைத்து இதோ இரண்டாவது இந்த நைனார் இவருடைய உருவச்சிலை என் ஆலயத்திற்கு முன்பதாக அமைத்து வரும் பக்தர்கள் அவனை வணங்கிவிட்டு அவனுக்கு முதல் பூஜை செய்துவிட்டு பிறகுதான் வந்து என்னை வணங்க வேண்டும் என்றார். நீ உரைத்த பிரகாரமே பாமர மனிதனாக இருந்தாலும் நான் கேட்டதற்காக தன் மனைவி என்று பாராமல் பலி கொடுத்ததனால் ஆலயமாகப்பட்டது ஊர் நடுவே இருக்கும். ஆனால் எனக்கு ஆலயம் அமைக்க வேண்டும் என்றால் ஏரி கோடியை அமைக்க வேண்டும். இந்த நைனாரின் சிலையை வணங்கிவிட்டு என் சிலையை வணங்க வேண்டும் என்று உரைக்கின்றார். முச்சந்தி கிராமமாகப்பட்டது முதல் முட்டத்தூர் என பெயர் விளங்கும். முட்டத்தூரிலே ஏரி கோடியிலே நீ செல்லியம்மனாகப்பட்டவர் உற்பணம் செய்வாய். உன்னை நாடு வரும் மக்கள் அனைவரும் குறைத்திருப்பாய். அது மட்டும் கிடையாது தங்கா, அந்த நைனாரின் உடல் கீழ்த்தி மேல் திசையை நோக்கி சென்றதால் மேல் சேரி என்றும் கீழ் திசையை நோக்கி சென்றதால் கீழ் சேரி என்று பெயர் விளங்கட்டும். வந்தேன் உங்களுக்கு கருணை புரிந்தேன். பேரன்புக்குள்ள நாடக கலை ரசிகர்களே, இந்த குரல்பாக்கம் கிராமத்திலே அம்மனுக்கு திருவிழாவை பெருவிழாக செய்து விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிவட்டம் செஞ்சிக்கோட்டை இளைஞர்கள் இணைந்து நடிக்கும் இளஞ்சிட்டு நாடகமன்றத்திற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இன்று இரவு நடத்தப்பட்ட நாடகம் முட்டத்தூர் செல்லியம்மன் அல்லது சந்திரசேகர நயினார் ஆர்ப்பாட்டம் இக்காட்சியோடு நிறைவடைகின்றது. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு மேடை அலங்காரம்